சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் அத முனிரனாப்தியா ஸ்வேஹிதஸ்யாதி ரம்யம் घटनसि पुरिशेषे शार्ङ्गपाणिं शयानं भजति सुभगपङ्क्त्या यातु सौहित्य दूरम விபும் அமிர்தமிதீமம் சாக்வயந்தி ஸ்வயம் தத்து. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியில 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி பதிகம் ஆறாவமுதைன்னு தொடங்கக்கூடிய ஆறாவமுதாழ்வான் விஷயமான பதிகத்தின் 4வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். பதிகத்தின் மொத்த சாரம், பகவான் ரொம்ப இனிமையானவர், மதுரமானவர். அதுல முதல் பாசுரத்துல அவர் திருநாமம் மதுரம், 2ஆம் பாசுரத்துல திருமேனி மதுரம், 3ஆம் பாசுரத்துல அவர் செய்யும் செயலெல்லாம் மதுரம். இப்ப 4வது பாசுரத்துல அவர் புகழ் மதுரமா இருக்கு, இனிமையா இருக்கு. பெருமாளுடைய கீர்த்தி, புகழ், அவருடைய மங்கள குணங்கள். பொதுவா பெருமாளுக்கு புகழ்னாலே எதனால புகழ்னா அவருடைய மங்கள குணங்கள், அவருடைய கருணை, பொறுமை, நம்மீது அவர் காட்டும் அன்பு, வாத்சல்யம், ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் உள்ளிட்ட குணங்கள். இதுதான் அவருக்கு புகழ். இந்த குணங்கள் ஒவ்வொன்றும் மதுரமா இருக்கு, அவருடைய புகழ் மதுரமா இருக்கு. இதுதான் 4வது பாசுரம். உங்கள் மனத்திரையில் காட்சி, நம்மாழ்வார் மானசீகமாக திருக்குடந்தையை அடைகிறார். வைதிக விமானத்துக்கு கீழே தேர் போன்ற கருவறையில் ஆதிசேஷன் மீது ஆறாவமுதாழ்வான் சற்றே எழுந்த வண்ணம் பள்ளி கொண்டிருக்கிறார். இப்ப நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட கதறின் இருக்கார். இன்னும் எத்தனை வீட்டு வாசலை போய் நீ தட்ட சொல்ல போற, நீ தான் அனுகிரகம் பண்ணுவேன்னு நம்பி வந்திருக்கேன். இவ்வளவு ஸ்வீட் மதுரம்னு பேர் வச்சுட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணாம இருக்கலாமா? அப்புறம் உன் புகழே குறைஞ்சுடாதா? நீ ரொம்ப புகழ் மிக்கவன், மதுரமான புகழ் கொண்டவன்கிறியே. உன் வீட்டு வாசல்ல நின்று ஒருத்தன் கதறின்னு இருக்கேன், பக்கத்துல இருக்க, திருக்குடந்தையில பக்கத்துல இருக்க. ஆனா நான் இப்படி கதறி கொண்டு இருக்க, மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கதறி கொண்டு இருக்க. நீ வேடிக்கை பார்த்தா மதுரமான புகழை சம்பாதித்தவன்னு வைத்திருக்கும் உன் புகழுக்கு களங்கம் ஏற்படாதா? உன் புகழுக்கு களங்கம் ஏற்படாமல் இருப்பதற்காகவாவது கொஞ்சம் அடியனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா என்று உருகி வேண்டுகிறார் நம்மாழ்வார். 4வது பாசுரம். வாங்கோ பாசுரத்தை அனுபவிப்போம். செல காண்கிற்பார் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பு இலானே எல்லா உலகும் உடைய ஒரு மூர்த்தி நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே. செல காண்கிற்பார் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகும் உடைய ஒரு மூர்த்தி நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே. பெருமாளை சொல்றார், நீ எவ்வளவு புகழ் பெற்றவன் தெரியுமா? செல, செலனா மேலே மேலே போக 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 போக, செலனா செல்லன்னு அர்த்தம். இன்னும் மேல 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 என்று காண்கிற்பார். காண்கிற்பார்னா ஆராய்ச்சி செய்பவர்கள், காண வல்லவர்கள்னு அர்த்தம். அப்ப செல காண்கிற்பார்னா மேலே மேல ஆராய வல்லவர்கள், மேன்மேலும் காண வல்லவர்கள். எதனா பகவானுடைய புகழ் எவ்வளவு, பகவான்கிட்ட எவ்வளவு குணம் இருக்கு என்பதையெல்லாம் எடை போட்டு பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும்னு சொல்லி செல காண்கிற்பார். மேலே 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 பகவானுடைய குணங்கள், தன்மைகள் இதெல்லாம் சாஸ்திரங்களை கொண்டு ஆராய்ந்து கொண்டே வருகிறார்களாம். இப்படி மேலே மேலே காண்கிற்பார் ஆராய்பவர்கள் காணும் அளவும். காணும்னா அவர்கள் எவ்வளவு தூரம் ஆராய்வார்களோ, அளவும்னா அவ்வளவு தூரத்துக்கு. அப்ப காணும் அளவும்னா இவர்கள் எவ்வளவு தூரம் ஆராய்வார்களோ, காணும் அளவும் அவர்கள் ஆராயக்கூடிய அளவுக்கு, ஆராயக்கூடிய தூரத்துக்கு செல்லும் பரவி செல்லக்கூடிய கீர்த்தியாய். கீர்த்தினா புகழ். இங்கே பகவானுடைய மங்கள குணங்களை குறிக்கிறது. அதுவரை உன் குணங்கள் பரவிக்கொண்டே போகுங்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. செல காண்கிற்பார் மேலே மேலே ஆராயக்கூடியவர்கள், காணும் அளவும் அவ எவ்வளவு தூரம் காண்பார்களோ ஆராய்வார்களோ அவ்வளவு தூரமும் செல்லும் கீர்த்தியாய் உன்னுடைய புகழாகிய மங்கள குணங்கள் பரவிண்டே போறது. புரியலையே? இது புரிவதற்காக நம்பிள்ள ஈட்டுல சுவைப்பட ஒரு உதாரணம் சொல்றார். இப்ப அடியனை போல மந்த புத்தி உள்ளவன் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடியனுக்கு ஆறாவமுதாழ்வான துதி செய்யணும்னு ஆசை. நமக்கு பெருமாள் உடனே என்ன பண்ணுவார், எனக்கு என்னென்ன பெருமை இருக்குன்னு நீ பிரம்மசூத்திரத்துல போய் ஆராய்ச்சி பண்ணு, உபனிஷத்துல ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு அத்தை தூக்கி கொடுத்து இதை வச்சு என் புகழ பாடுனா நம்மளால முடியுமா?
முடியாது இல்லையா? அதனால பெருமாள் என்ன பண்ணுவாராம், மந்த புத்தியோட இருக்கோம்னா நம்மளால எவ்வளவு காண முடியும் தெரியும் இல்லையா? அதனால அப்படியே நம் வாக்குக்குள் அடங்கும்படி, நம் கைக்குள் அடங்கும்படி அவர் புகழில் இருந்து, நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அவர் புகழில் இருந்து நம் அறிவுக்கு எட்டக்கூடிய ஒரு திவலையை மட்டும் கொடுத்து, உன் லெவலுக்கு நீ இதை பாடுன்னு சொல்லி இறங்கி வந்து ரொம்ப எளிமையோடு நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து இந்த துதியை வாங்கிட்டு போயிடுவாராம். இதே பெருமாளை நாளைக்கு வசிஷ்டர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறார்னா, வசிஷ்டர் எல்லா சாஸ்திரமும் கற்றவர், அனுபவ ஞானம் கொண்டவர். அப்போ வசிஷ்டர் பெருமாளை ஆராயறதுன்னு போனார்னா, வசிஷ்டரோட புத்தியால் ஆராய்ந்தாலும் கூட ஆராய முடியாத அளவுக்கு பெரிய பெருமையோடு இருந்து வசிஷ்டர் லெவலுக்கு அந்த பாசுரத்தை வாங்கிப்பாராம். நம்மாழ்வார் பாடுகிறார் என்றால் தானே நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம்னு உயர்ந்த ஞானத்தை கொடுத்து தன்னுடைய மொத்த தன்மைகளையும் நம்மாழ்வார்ட்ட காட்டி அவர் இன்னும் பெரிய லெவல் நம்மாழ்வார்ட்ட இன்னும் பாசுரம் வாங்கிப்பாராம். அப்போ செல காண்கிருப்பார்னா மேலே மேலே ஆராய்பவர்கள் நம்மை போல ரொம்ப கீழே இருக்கலாம், வசிஷ்டர் அளவு உயர்ந்தவரா இருக்கலாம், நம்மாழ்வார் அளவு ரொம்ப உயர்ந்தவரா இருக்கலாம். செல காண்கிருப்பார் காணும் அளவும் அவரவர் எவ்வளவு காண்கிறார்களோ செல்லும் கீர்த்தியாய் அதையும் தாண்டி உன் புகழ் பரவி போயிட்டே இருக்க ஒழிய, இத்தனை பேர் பாடினதுனால யாருமே அமுதனுடைய புகழை முழுசா சொல்லி முடிக்கலையே. அப்ப அவரவர் பாடுகிறார்களேன்னா அவ லெவலுக்கு என்ன புரியறதோ அதை பாடுறாளே ஒழிய, செல்லும் கீர்த்தியாய் உன் புகழ் அதையும் தாண்டி பெருகி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. அதைத்தான கிளாசிக்கலா ஒரு கதை சொல்லுவா. அதாவது ஒரு யானையை 4 பார்வை இல்லாதவர்கள் பார்த்தார்கள். ஒருவர் யானையோட தும்பிக்கையை பார்த்துட்டு யானைங்கிறது இப்படி இருக்கும், வாழைத்தண்டு போல யானை இருக்கும்ட்டார். இன்னொருத்தர் யானையோட காலை மட்டும் பார்த்தார், யானை தூண் போல இருக்கும்ட்டார். இன்னொருத்தர் யானையோட வாழை மட்டும் பார்த்தார், யானையே ஒரு பாம்பு போல இருக்கும்னார். ஆனா யானை எப்படி இருக்கும்னா இதெல்லாமும் இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும். அப்ப அவரவர் பகவான் எந்த ஞானம் கொடுத்தானோ செலக்காண்கிருப்பார் மேலே மேலே ஆராய்பவர்கள் காணும் அளவும் அவளுடைய அளவு எவ்வளவோ அதை அவ பாடிட்டா செல்லும் கீர்த்தியாய் அந்த அளவையும் தாண்டி உன் புகழ்ங்கிறது உன் குணங்கள்ங்கிறது ரொம்ப வசதியா இருக்கு. இப்ப இதெல்லாம் எதுக்கு ஆழ்வார் சொன்னார்? பாட்டின் சாரம் புகழ் மதுரம் தான். ஆனா ஆழ்வார் வேற விஷயம் சொல்றாராம். இவ்வளவு புகழ் படைத்த நீ என் ஒருத்தனை காப்பாத்தாம விட்டுட்டேன்னா அது ஒரு கரும்புள்ளியா போயிடும், ஜாக்கிரதை. ஏன்னா என் ஒத்தனை காப்பாத்தாம இத்தனை புகழும் பாழா போயிடும். அவர் புகழ்ந்தார், இவர் புகழ்ந்தார், அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இந்த பெருமாள் என்னப்பா பண்ணார்னா, அதுவா நம்மாழ்வார்னு ஒருத்தர் காலில் விழுந்து கதறினார், கடைசி வரைக்கும் பெருமாள் பதிலே சொல்லலைன்னா அது ஒரு வெள்ளை புள்ளியில வச்ச பிளாக் மார்க் மாதிரி தானே. ஏன்னா உனக்கு நல்ல கீர்த்தி வெள்ளை பேப்பர் மாதிரி, பெரிய வெள்ளை பேப்பர் மாதிரி புகழ் இருக்கு, ஒரு கரும்புள்ளி வச்சுட்டா நல்லா மொத்த வெள்ளை பேப்பரும் பாழா போயிடும், ஜாக்கிரதை. எனக்கு அருள் புரியாமல் போனால் அத்தனை புகழும் பாழா போயிடும், மனசுல வச்சுக்கோங்கிறத சொல்லாம சொல்றார். செலக்காண்கிருப்பார் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய். உடனே பெருமாள் சொன்னாராம், அப்படி இல்ல சுவாமி, நீங்களே சொல்றேன் பெரிய வெள்ளை பேப்பர்னு, அத்தனை பேரையும் காப்பாத்தணும் இல்லையா, அதுக்காக உங்களையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? சும்மா கேட்டார். பெருமாளுக்கு ஆழ்வாரத்தான் பிடிக்கும், கேட்டார் உங்களையே பார்க்க முடியுமான்னார். நம்மாழ்வார் சொன்னார், உன்னால நிச்சயமா முடியும், உலப்பு இலானேன்னார். உலப்புன்னா முடிவுன்னு அர்த்தம். உலப்பிலானேனா முடிவே இல்லாதவன். ஏன்னா நீ அளவில் அடங்காதவன், எத்தனை பேரை வேணாலும் உன்னால பாத்துக்க முடியும். என் ஒத்தனை பாத்துக்கிறது கஷ்டம் நீ சொல்லவே கூடாது. என் ஒருவனை ரட்சிப்பதுல உனக்கு எந்த சிரமமும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா உலப்பிலானே முடிவில்லாதவன். உனக்கு ஒரு எல்லை முடிவுங்கிறது கிடையாது, உன் சொத்துக்கும் முடிவில்லை. ஏன்னா நீ எதை ஆள்கிறாய்னா எல்லா உலகும் உடைய, எல்லா உலகம்னா அனைத்து பிரம்மாண்டங்கள், அனைத்து லோகங்கள், எல்லா உலகும் உடையனா அவற்றை உடமையாக கொண்டவன், ப்ராப்பர்ட்டியா சொத்தாக கொண்டு ஆளக்கூடிய ஒரு மூர்த்தி. இந்த இடத்துல மூர்த்தினா வடிவம்னு அர்த்தம் இல்ல, தலைவன் அர்த்தம். ஒரு மூர்த்தினா ஏதோ ஒரு தலைவன் அர்த்தம் இல்ல, ஒரே ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவன் அர்த்தம். அப்போ எல்லா உலகும் உடைய, எல்லா உலகங்களையும் சொத்தாக உன்னாளுமைக்கு கீழே கொண்ட ஒரு மூர்த்தி, ஒப்பற்ற தலைவனே எல்லா உலகத்துக்கும் தலைவன்னு சொல்லிட்டு அந்த உலகத்தில் சேர்ந்த நம்மாழ்வார்னு ஒருத்தனை மட்டும் கை விட்டுட்டா அப்புறம் எப்படி உலப்பில்லான்னு சொல்லிப்ப, முடிவில்லாதவன் எப்படி சொல்லிப்ப? உன் பெருமைக்கு ஒரு முடிவு வந்துருத்தே. ஏன்னா அது ஒரு லிமிட் ஆகி நம்மாழ்வாருங்கிறவர் லிமிட்டுக்கு வெளியில வந்துடுறேன் இல்லையா? அப்ப என்னையும் சேர்த்துண்டாதான் நீ முடிவில்லாதவனா இருக்க முடியும். எல்லா உலகம் உடைய ஒரு மூர்த்தி, எல்லார் மீதும் ஆளுமை செலுத்துபவன், எல்லாரையும் ஆளக்கூடிய தலைவன் மூர்த்தின்னா அப்ப என்னையும் சேர்த்துதானே காப்பாத்தணும். என் ஒத்தனை மட்டும் கட்டி விட்டுட்டா அப்புறம் எல்லா உலகத்துக்கும் தலைவன் எப்படி சொல்லுவ? அப்ப எல்லா உலகத்துக்கும் தலைவன் மைனஸ் நம்ம ஆழ்வார் நான் போடுவேன். ஆகையினால உலப்பிலானே முடிவில்லாதவனே, எல்லா உலகம் உடைய ஒரு மூர்த்தி, எல்லா உலகத்தையும் ஆளக்கூடிய ஒப்பற்ற தலைவனே, உன்னை திருக்குழந்தையில எழுந்தருளி இருக்கிறாயே இங்கத்தானே காணணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன வைகுண்டநாதனை கேட்டேனா, பார்க்கடல் பெருமாளை கேட்டேனா, கும்பகோணம் 6ஆம் உமுதாழ்வான அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். கிடைக்காதா? நலத்தால் மிக்கார் குழந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அளப்பாய். உன்னை சேவிக்கணும்னு நான் மயங்கி போயிருக்கேன்டா.
நீ எங்க இருக்க? நலத்தால் மிக்கார். நலம்னா பக்தின்னு அர்த்தம். நலத்தால் மிக்கார்னா பக்தி நிறைந்தவர்கள், பக்தியாலே உயர்ந்து இருப்பவர்கள், அவர்கள் வாழக்கூடிய குடந்தை, திருக்குடந்தைங்கிற திவ்ய தேசத்திலே கிடந்தாய், பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளே. அந்த அன்பர்களை விடாமல், அவ உன் மீது காட்டக்கூடிய பக்தி 1 மடங்குன்னா நீ 100 மடங்கு அவ மேல அன்பு காட்டிண்டு நலத்தால் மிக்கார், பக்தியாலே உயர்ந்து இருக்கக்கூடிய மகான்கள் வாழக்கூடிய குடந்தை, அந்த திருக்குடந்தையில் பள்ளி கொண்ட பெருமாளே, உன்னை, அந்த உன்னைங்கிறத கொஞ்சம் நன்னா 2 கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உன்னை, கும்பகோணத்தில் பள்ளி கொண்ட உன்னை காண்பான் அப்படின்னா காண்பதற்காகவே அர்த்தம். அதனால இங்க காண்பான் அப்படின்னா ஃபியூச்சர்ல காணப்போகிறான்னு அர்த்தம் இல்ல. காண்பான்ங்கிறது வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம். வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம். காண்பான்னா உன்னை காண வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நம்மாழ்வார் என்பவன் துடித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை காண்பான் நான். அந்த உன்னை அண்டர்லைன் பண்ணிக்க சொன்னேன். ஏன்னா நான் எங்கேயோ வைகுண்டத்துல இருக்க பெருமாளை காணணும்னு ஆசைப்படல. ஏன்னா அவர் நித்திய சூரிகள், முக்தாத்மாக்கள், அவளுக்கு தான் காட்சி தருவார். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தான் காட்சி தருவார். அவருக்கு நான் ஆசைப்படல. ராமன், கண்ணன் அவதாரங்கள்லாம் எடுக்கலாம். அது அந்த காலத்தில் வாழக்கூடிய பாக்கியம், அந்த பகுதியில வாழக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சதோ அவளுக்கு தான் கிடைக்கும். அல்லது அந்தர்யாமின்னு உள்ள ஒரு பெருமாள் இருக்கார். ஆனா யோக சக்தி உள்ளவர்கள் தான் அவரை செவிப்பார்கள். இந்த 4 பெருமாளுக்கும் நான் ஆசைப்படலையே. உன்னை காண்பான் நான். அர்ச்சாவதாரத்துல கும்பகோணத்துல எழுந்தருளி இருக்கிறையே, உன்னை காண்பதற்காகத்தானே ஏங்குகிறேன்னார். பெருமாள் சொன்னார், நான் தான் காட்சி கொடுத்துட்டேனேன்னார். நம்மாழ்வார் சொன்னார், என் லாங்குவேஜ்ல காண்பதுங்கிறதுக்கு அர்த்தமே வேறன்ட்டார். சும்மா கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர்றது எனக்கு காண்பது கிடையாது. அப்ப என் லாங்குவேஜ்ல காண்பான்னா நீ அப்படியே ஓடி வரணும், என்னை அள்ளி அணைக்கணும், நாம் இருவரும் ஆலிங்கனம் பண்ணிக்கணும், உறவாடணும், உரையாடணும், நான் நிறைய உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். கும்பகோணத்துல இந்த பக்கம் ஸ்ரீதேவி தாயார், அந்த பக்கம் பூதேவி தாயார் உன் திருவடிகளை வருடின்னு கைங்கரியம் பண்றா இல்லையா, அவளுக்கு நடுவுல நானும் உட்காந்து திருவடியை வருடணும். இதெல்லாம் கொடுத்தாதான் எனக்கு தரிசனமேன்ட்டார். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு கல்யாணத்துக்கு போனாராம். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். பின்னாடி சொன்னார் அவர்கிட்ட, பா உன் கல்யாணத்துக்கே நான் வரலடான்ட்டார். கல்யாணத்துக்கு வந்தியே பார்த்தேனேன்னார். ஆமா என்னத்தரா வந்தேன், ஏதோ பேருக்கு வந்தேன், ஒத்துருமே வாங்குவோன்னு கூட கூப்பிடல, ஏதோ மொய்ய கொடுத்தேன், சாப்பிட கூட கூப்பிடல, அப்புறம் இதெல்லாம் கல்யாணம் அட்டன் பண்ணதா ஆகுமான்னார். கல்யாணம் அட்டன் பண்றதுன்னா வாசல்ல பன்னீர் தெளித்து சந்தனம் கொடுத்து என்னை வரவேற்பதுலேருந்து ஆரம்பிச்சு திரும்ப நன்னா சாப்பாடு போட்டு தாம்பூல போய் கொடுத்து அனுப்புற வரைக்கும் மொத்தமா பண்ணாதானே கல்யாணத்தை அட்டன் பண்ணதா எடுத்துக்க முடியும். சும்மா வந்து வேடிக்கை பார்த்தா போதுமா? அது போல ஆழ்வார் சொல்றார், உன்னை காண்பான் நான். உன்னை காண்பதுன்னா சும்மா கோவில்ல கியூல நின்றுட்டு பார்த்துட்டு போறது இல்ல, அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் திருக்குடந்தையில அந்த அனுபவம் கிடைக்கலையே. நான் வைகுண்டத்துக்கோ பார்க்கடலுக்கோ அவதாரத்துக்கோ அந்தரியாமிக்கோ ஆசைப்படல. நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய், உன்னை காண்பான், உன்னை காண வேண்டும் என்பதற்காகவே நான், உன்னையே நம்பி இருக்கும் நான் அலப்பாய். அலப்பாய்னா மனம் சுழன்று மயங்கி போயிட்டேன்னு அர்த்தம். உன்னை சேவிக்கணும் சேவிக்கணும் சேவிக்கணும்னு சொல்லி மனம் மயங்கி போய் நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே. இப்ப நம்மாழ்வார் மயங்கிட்டாராம். மயங்கிய நிலையில் ஆகாசத்தை நோக்கி, ஆகாசம்னா வானம், ஆகாசத்தை நோக்கி இப்ப வானத்தையே பார்த்துட்டு இருக்காராம். அமுதன் எப்ப வரப்போறான், அமுதன் எப்ப வரப்போறான், எப்ப வந்து தரிசனம் தரப்போறான். பெருமாள் கேட்டார், ஹலோ ஆழ்வீர், நான் உங்க எதிர்த்தாப்புல நின்று இருக்கேன். ஏன்னா மானசீகமா ஆழ்வார் கும்பகோணத்துல பெருமாள் கருவறைக்கு எதிர நிக்கிறார். உள்ள பெருமாள் படுத்துன்னு இருக்கார். ஆழ்வார் சொல்றார், நான் அலப்பாய், நான் மனம் மயங்கி ஆகாசத்தை நோக்கி வானத்தை பாக்குறேன்னார். பெருமாள் பார்த்தார், வானத்தை பார்க்க வேண்டாம், நேரா பாருங்கன்னார். ஆழ்வார் சொன்னார், நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, அலப்பாய் நான் மயங்கி போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, உன்னை சேவிக்கணும் அனுபவிக்கணுங்கிற ஆசைதான் இருக்கு. அதனால கஜேந்திரன்கிற யானை முதலையாலே பிடிக்கப்பட்ட போது என்ன பண்ணித்தான், வானத்தை பார்த்து ஆதி மூலமே கருட வாகனத்துல பகவான் எப்ப வரப்போறான்னு எதிர்பார்த்துதான். அது போல 6வது ஆழ்வாருடைய கருட சேவையை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். கருட வாகனம்னா கண் எதிரில வரமாட்டார், கொஞ்சம் அப்படி மேலதானே வருவார். அதனாலதான் மனம் மயங்கிய நிலையில் நான் அலப்பாய், அப்படியே மனம் மயங்கி போய் ஆகாசத்தை நோக்கி. இப்ப நம்மாழ்வார் தான் கஜேந்திரனா. பிறவிப்பிணிங்கிற சம்சாரம் இருக்கே அதுதான் முதலையா. பிறவிப்பிணி சம்சாரம்ங்கிற முதலை நம்மாழ்வாருங்கிற கஜேந்திரனை பிடித்தவாறே இந்த கஜேந்திரனாகிய நம்மாழ்வார் ஆகாசத்தை நோக்கி அப்படியே வானத்தை நோக்கி இந்த 6வது முதல்வான் வைதிக விமானத்தின் கீழ் இருக்கும் பெருமாள் அவருடைய வேதஸ்வரூபியான கருட வாகனத்துல எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ, உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி. அந்த கருட வாகனத்தில் உன்னை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக கஜேந்திரனை போல ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே, நான் அழுது கொண்டே இருக்கிறேன் தொழுது கொண்டே இருக்கிறேன். அழுவன் தொழுவன், அழுகிறேன் தொழுகிறேன்னா என்ன அர்த்தம்னா
நம்பிள்ளை ஈட்டுல விளக்கினார். இது நம்பிள்ளையாலதான் விளக்க முடியும். என்ன விளக்கம்னா, உபாசகர் செய்வதும் பிரபன்னர் செய்வதும் செய்தேன்ட்டார். உபாசகர்னா பக்தியோக தியானம்னு இடைவிடாது பகவானை தியானிச்சு தங்கள் முயற்சியால் பகவானை அடைய விரும்புவோர். அவளுக்கு இருக்க கிளாசிக்கல் பண்பு என்னன்னா, அதுக்காக பிரபன்னர் அழமாட்டாருன்னு அர்த்தம் இல்ல. மெயினா பக்தி யோகத்துல பகவானை தியானிக்கிறவா அழுது கொண்டே இருப்பார்களாம். ஏன்னா அவளுக்கு பக்தி யோக நிலையில அந்தரியாமின்னு இதயத்தில் எழுந்துருளி இருக்கும் பெருமாள், உள்ளத்தை உறையும் மால், இதயவானின் உதய நிலவாக அப்படியே காட்சி தருவாராம். அந்த பெருமாளை சேவிச்சு, ஆஹா என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஆனந்தம், எவ்வளவு அழகு, எத்தனை குணங்கள், நினைச்சு 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 நினைந்து 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 கண்ணீர் சிந்துவாளாம். அந்த பக்தி யோகம் பண்றவாளை போல அழுவன் அழுதுன்னு இருக்கேன். சரணாகதர்கள்னு இருக்கா. அப்ப நாமெல்லாம் ஆச்சாரியின் மூலம் பெருமாள் திருவடியை பிடிச்சிட்டோம். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கை கூப்பி தொழுகிறோம். தொழுதல்னா கை கூப்புதல், அஞ்சலி முத்திரை காட்டுதல்னு அர்த்தம். நாம என்ன பண்றோம், என்னால அவ்வளவுலாம் தியானம் பண்ண முடியாதுப்பா, தொழுவேன், நான் நேரா கை கூப்பிடுறேன், உன் திருவடி கத்தின்னு பிடிச்சுக்கிறேன், நீ காப்பாத்துன்னு சொல்றோம் சரணாகதர்கள். ஆனா நம்மாழ்வாருடைய நிலை பாருங்க, அழுவன், நான் அந்த பக்தி யோகத்துல ஈடுபடுறவா போல உன்னை நினைச்சு உருகி அழுதுன்னு இருக்கேன். தொழுவன், சரணாகதி பண்ணி நீதான் கத்தின்னு தொழுதுன்னு இருக்கேன். ஏன் ரெண்டு பண்றேன்னு கேட்டார் பெருமாள். எத்தத்தின்னா பித்தந்தெளியும் தெரியலையே, உன்னை அனுபவிக்கணுங்கிற ஆசை, அதனால பக்தி யோகிகளை போலே அழுகிறேன், சரணாகதர்களை போலே தொழுகிறேன், அழுவன் தொழுவனே. ஆனா நீ எப்போ எனக்கு காட்சி தரப்போகிறாய் என்று தெரியவில்லை. காட்சினா நம்மாழ்வாருடைய காட்சி என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த காட்சியை எனக்கு எப்ப தரப்போறியோ தெரியலையே, அதனால உன் புகழுக்கு களங்கம் வராமல் பார்த்துக்கொள் என்கிறார். 4வது பாசுரம். செலக்காண்கிற்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய், உலப்பிலானே எல்லா உலகும் உடைய ஒரு மூர்த்தி, நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய், உன்னை காண்பான் நான் அலப்பாய், ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே. அதனால உன்னை ஆராய்பவர்கள் எவ்வளவு தூரம் ஆராய்வார்களோ அதை விட கடந்து இருக்கும் புகழ் மிக்கவனே, என்னை காப்பாத்தலைன்னா புகழ்ல களங்கம் வரும். அடுத்து முடிவில்லாதவனே உலப்பிலானே, அப்புறம் என்னை மட்டும் வெளியில தள்ளி வைக்கலாமா, எல்லா உலகம் உடைய ஒரு மூர்த்தி, எல்லா உலகத்தையும் ஆள்பவன், என்னையும் சேர்த்து ஆளணும் காப்பாற்றணும், நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாயின்னு பக்தர்கள் நிறைந்த கும்பகோணத்துல பள்ளி கொண்டிருக்கிறாயே, உன்னை காண அர்ச்சாவதாரத்தில் இருக்கும் உன்னோடு நிறைய பரிமாறணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதற்காக நான் மயங்கி போய் வானத்தை பார்த்து உன் கருட சேவையை எதிர்பார்த்து அழுகிறேன் தொழுகிறேன் என்கிறார். இதற்கு வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம். தூரஜான சமர்த்த புத்தி விபவா தீதாத்ம கீர்த்தியுஜ்வல அனந்தைஸ்வர்ய குணாத்விதீய சிதச்சித் சேஷுஜ்வலத் விக்கிரஹா பூய சத்குண கும்பகோண நகரி ஷாயின் த்வதீக்ஷாத்வரஹா பூத்வா ஹ்யாக்குல ஹிருத்விலோக்கிய ககனம் கிரந்தானி வந்தேப்பியகம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Your fame extends and exceeds the limit of those who extol your glory, O the endless Lord, ruling the entire universe. I wish to see you lying in Kudandai, where devotees are in abundance. I faint, look at the sky, cry and worship to see you என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்ப எதெல்லாம் பெருமாளுக்கு மதுரம் மதுரம் இனிமை எல்லாம் சொல்லிட்டே வரார் நம்மாழ்வார். இதுக்கு அடுத்த பாசுரத்துல பெருமாள்கிட்ட இன்னொன்னு ரொம்ப மதுரமாக இருக்கிறது என்று சொல்ல போகிறார். இதுக்கு அடுத்த பாசுரத்துல பெருமாளுடைய தாமரை கண்கள் அழகா இருக்குன்னு சொல்ல போறார். பெருமாள்கிட்ட எல்லாமே மதுரம், ஸ்வீட். அவர் கண்கள்ங்கிறது ரொம்ப மதுரம். இன்னைக்கும் கும்பகோணத்துல பெருமாள் அவ்வளவு மூக்கு மொழியுமா அழகான கண்களோடு விளங்குவார். அந்த கண்ணழகை வர்ணிக்கக்கூடிய பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். எல்லா உலகும் உடைய ஒரு மூர்த்தி, நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய், உன்னை காண்பான் நான் அலப்பாயாகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே.